Hi friends, welcome back to Just With Creations. இன்னைக்கு இந்த வீடியோவில் கையேந்தி பவன் சட்னி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் சட்னி ரொம்ப சிம்பிள். எப்பயும் நம்ம செய்கிற சட்னி தான். ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம். எப்பயும் சேர்க்குற மாதிரி தேங்காய், உடச்ச கடலை, அதுக்கப்புறம் உளுந்து, கருவேப்பிலை. உளுந்தை பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் வறுத்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ஒரு கப் எடுத்திங்கன்னா கால் இல்லை வந்து அரை கப் வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த தேங்காயோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறதுனால லைட்டாக க்ரீனிஷாக இருக்கும் சட்னி. அப்புறம் தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இது கூட வந்து நம்ம தாளித்து வச்சுருக்க உளுந்தை சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ளேவர் ரியலி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதோட ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு பல் ஒரு 1லேருந்து 3 பல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படியே தோல் உரிக்காமல் சேர்த்துட்டு எப்பயும் போல் நம்ம தண்ணி விட்டு சட்னி அரைச்சிக்கலாம். சேம் அதே கையேந்தி பவன் ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியும் அரைச்சிக்கலாம், இல்லை நீங்கள் இது தண்ணி ஊற்றி அரைச்சாலும் ஓகே தான். இப்போ இது கூட வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து நான் எண்ணெயில் கடுகு, உளுந்து, கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து இறக்கிட வேண்டியதான். ஸோ இதை நம்ம சட்னியில் ஊற்றிட்டோன்னா நம்ம சட்னி ரெடி ஆகிடும். ரொம்பவே சிம்பிள் தான், பட் வந்து பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.